இயேசுவிக்கு புகழ், இயேசுவிக்கு நன்றி, மரியே வாழ்க. இன்றைய நற்செய்தியிலே இயேசு தன்னுடைய நண்பரான லாசருவை இறப்பினின்று உயிர்த்தெழச் செய்கின்றார். இது நமக்கு ஒரு ஆழமான நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கிறது. லாசர் இறந்துவிட்டார் என்று எல்லோரும் நினைத்தபோது கூட இயேசு வாழ்வின் ஆண்டவராக தன்னை வெளிப்படுத்துகின்றார். நானே உயிர்த்தெழுதலும் வாழ்வும் என்று அவர் அறிக்கையிடுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் சில இறந்த பகுதிகள் இருக்கலாம். நம்பிக்கையில்லாத நிலை, உடைந்த உறவுகள் அல்லது மனச்சோர்வு. ஆனால் லாசருவைப் போல இயேசு நம்மையும் அழைக்கின்றார், வெளியே எழுந்து வா என்று. அவருடைய குரல் நம்மை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கும் மரணத்திலிருந்து வாழ்க்கைக்கும் அழைக்கின்றது. நாம் நம்பிக்கையுடன் அவரை அணுகினால் அவர் நம்மை புதுப்பித்து உயிர்ப்பு கொடுப்பார், வாழ்வு கொடுப்பார். மன்றாடுவோம். உயிர்ப்பின் ஆண்டவரே இயேசுவே, லாசருவை உயிர்த்தெழுப்பினது போல எங்கள் வாழ்க்கையிலும் புத்துயிரை ஏற்படுத்தும். நம்பிக்கை இழந்த இடங்களில் புதிய நம்பிக்கை அளித்தருளும். இருள் நிறைந்த இதயங்களில் உமது ஒளியை பிரகாசிக்க செய்தருளும். உமது குரலை கேட்டு வெளியே வா என்ற அழைப்பை ஏற்று புதிய வாழ்க்கையில் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். தந்தை, மகன், தூய் ஆவியானவரின் பெயராலே ஆமென்.